ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான டேஸ்டான பருப்பு இல்லாத உடனடியான சாம்பார் செய்ய போகிறோம். இது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, பணியாரம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இது சாம்பார் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 2 தக்காளி எடுத்துருக்கேன். நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு இது அரைக்க வேண்டியது இருக்குது. அது வந்து அரைச்சிக்கலாம். இந்த பவுடர் தான் இந்த சாம்பாருக்கு வந்து மெயினான இன்க்ரீடியன்ஸ். இந்த பவுடர் நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா 5 மினிட்ஸில் குயிக்காக இந்த சாம்பார் ரெடி பண்ணிடலாங்க. இந்த பவுடர் எப்போயுமே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் அரைச்சி. இதுக்கு 1 கப் பொரிக்கடலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சோம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட போதும். இது நல்லா வாசனைக்காக. அதே போல் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். சின்ன பீஸ் பட்டை, ஒரு 2-3 கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்பவும் நைஸாக வேண்டாம், கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். ரொம்பவுமே நைஸாக இல்லாமல் லைட்டாக அந்த திரியாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. பல்ஸில் வச்சிங்கனாவே சீக்கிரம் அரைப்பட்டுரும். அதே போல் இந்த டொமேட்டோவை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாய் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இதில் கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்து பொரிய வச்சுக்கோங்க. பொரிஞ்சதும் ஒரு 10 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை ஒரு கொத்து, இதெல்லாம் வெட்டி வச்சுருக்கேன் நீல வாக்கில். இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச தக்காளியோட விழுதும் சேர்த்துக்கலாம். தக்காளி விழுது சேர்த்தாச்சு. இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி கூட கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்துட்டு மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, கல்லுப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் சாம்பார் தூள், காரத்துக்கு தேவையான அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். இது கொதிச்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அரைச்சி வச்ச இதுலேருந்து அந்த பொட்டுக்கல்லையோட பவுடர் 2-3 ஸ்பூன் கிட்ட எடுத்து தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்துட்டு இதை ஊற்றி விட்டுருங்க. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி தேவைன்னா ஊற்றிக்கலாம். இதனோட பச்சை ஸ்மெல் போய் நல்லா சாம்பார் நம்மளுக்கு கலந்து வரணும். வெயிட் பண்ணலாம். இப்போ கொஞ்சமாக நான் கறி மசாலா சேர்த்துக்கிறேன். இது சுவையாக இருக்கும். இது சேர்க்குறது நல்லா டேஸ்ட்டாக நல்லா சாம்பார் இருக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் எனக்கு கெட்டியாகட்டும், அதுக்காக நான் வச்சுருக்கேன் சாம்பார். இப்போ பார்த்திங்கன்னா நான் சாம்பார் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா சூப்பராக கெட்டி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஆஃப் பண்ணாலே கெட்டி ஆகிடும். இந்த சாம்பார் வந்து இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்ட்டு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.